இந்த உலகத்துல சில பேரு ஒரு குட்டி தீவுலயோ இல்ல ஒரு பழைய பில்டிங்லயோ உட்கார்ந்துகிட்டு நாங்க தனி நாடு, நான் தான் இங்க கிங்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள தான் மைக்ரோனேஷன்ஸ்னு சொல்றாங்க. இவங்களுக்குன்னு தனியா கொடி இருக்கு, கரன்சி இருக்கு, ஏன் சில நாட்டுக்குன்னு தனியா ஆர்மி கூட இருக்கு. ஆனா அந்த ஆர்மி மொத்தமாவே 4 பேர் தான் இருப்பாங்க. அதுல 2 பேரு அந்த ராஜாவோட தம்பிங்களா தான் இருப்பாங்க. இதுல ரொம்ப ஃபேமஸான சில நாடுகளை பார்த்தா நீங்க நிஜமாவே நம்ப மாட்டீங்க. அமெரிக்கா மேல போர் தொடுத்து வெறும் 60 செகண்ட்ல சரணடைஞ்சு அமெரிக்கா கிட்டயே ஒரு $1 பில்லியன் ஃபண்ட் கேட்ட ஒரு பயங்கரமான நாடு. புளோரிடாவில் இருக்கிற கீ வெஸ்ட் மக்கள் ஒன்னு சேர்ந்து கான்ச் ரிபப்ளிக்னு ஒரு தனி நாட்டை உருவாக்கி சம கலாட்டா பண்ணிருக்காங்க. 1982ல அமெரிக்கா பார்டர் போலீஸ் கீ வெஸ்ட்க்கு போற மெயின் ரோட்ல ஒரு செக் போஸ்ட் வச்சு வர்ற போறவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடுப்பான அங்க இருக்கிற மேயர், எங்களை நீங்க அந்நிய நாடு மாதிரி நடத்துறீங்கல்ல, அப்போ நாங்க தனி நாடு தண்டான்னு அறிவிச்சிட்டாரு. இதுக்குன்னு தனியா ஒரு கொடியை ரெடி பண்ணி நாங்க இன்னில இருந்து கான்ச் ரிபப்ளிக்னு கெத்து காட்டினாங்க. இவங்க பண்ண லூட்டி அதோட நிக்கல. ஏப்ரல் 23 அன்னைக்கு ஒரு அமெரிக்க நேவி அதிகாரி தலையில ஒரு பழைய பிரெட்டை வச்சு அடிச்சு நாங்க அமெரிக்கா மேல போர் அறிவிக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த ஒரு நிமிஷத்துல நாங்க தோத்துட்டோம், இப்போ சரணடைகிறோம்னு அறிவிச்சு போர்ல தோத்த எங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க $1 பில்லியன் நிதி உதவி வேணும்னு அமெரிக்கா கிட்டே அப்ளிகேஷன் போட்டாங்க பாருங்க. அங்கதான் இவங்க உச்சகட்ட அறிவு தரன்னு இருக்கு. இவங்களுக்குன்னு தனியா பாஸ்போர்ட் கூட இருக்கு ப்ரோ. அந்த பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டே நிறைய பேர் நிஜமாவே வெளிநாடுகளுக்கு டிராவல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னா பாருங்களேன். இவங்களோட மோட்டோ என்ன தெரியுமா? The mitigation of world tension through the exercise of humor. அதாவது சிரிப்பு மூலமா உலகத்தோட டென்ஷனை குறைக்கிறது. ஆனா இங்க தான் ஒரு தரமான ட்விஸ்ட் இருக்கு. இவங்க ஜாலிக்காக பண்ண இந்த விஷயத்தை அமெரிக்க அரசாங்கம் ஆரம்பத்துல கண்டுக்கல. ஆனா வருஷம் வருஷம் இவங்க கொண்டாடுற அந்த சுதந்திர தின விழாவுல லட்சக்கணக்கான டூரிஸ்டுகள் வர ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த கான்ச் ரிபப்ளிக்ங்கிற பேரை வச்சு அந்த ஊரோட மொத்த எக்கனாமியும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அமெரிக்கா ஆர்மியே அங்க ட்ரைனிங் வரும்போது இவங்க அவங்க மேல தண்ணி பாக்கெட்டையும் பழைய பிரெட்டையும் வீசி எங்க நாட்டுக்குள்ள வராதுன்னு ஜாலியா சண்டை போடுற அளவுக்கு இது ஒரு பெரிய கலாச்சாரம் ஆயிடுச்சு. சூப்பர்ல. அமெரிக்காவுக்குள்ளேயே ஒரு தனி நாடு இருக்கு. ஆனா அந்த நாட்டுக்குள்ள நீங்க வெங்காயம் கொண்டு போனா உங்களை அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அமெரிக்காவுல இருக்கிற நெவாடா மாகாணத்துக்குள்ள ஒரு குட்டி இடத்துல மலோசியான்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே ஓடிட்டு இருக்கு. இந்த நாட்டுக்கு ராஜாவே நம்ம கெவின் பா அப்படிங்கிற ஒருத்தர் தான். 1977ல ஒரு ஜாலியான ஐடியாவா ஆரம்பிச்ச இந்த நாடு இப்போ உலகத்துக்கே ஒரு பெரிய வேடிக்கையா மாறிடுச்சு. இவருக்குன்னு தனியா ஒரு Dress, கண்ணுல ஒரு கூலிங் கிளாஸ்னு பாக்குறதுக்கே ஒரு மாசான டிக்டேட்டர் மாதிரியே சுத்துவாரு. ஆனா பாவம் அந்த நாட்டுல இருக்கிற மொத்த பாப்புலேஷனே வெறும் 30 பேர் தான். அதுல அந்த ராஜாவோட குடும்பமும் அவங்க வீட்டு நாயும் தான் முக்கிய உறுப்பினர்கள். இந்த மலேசியாவில் இருக்கிற சட்டங்கள் தான் ப்ரோ ரொம்பவே விசித்திரம். முதல்ல சொன்ன மாதிரி அங்க வெங்காயம் கொண்டு போக கூடாது, ஏன்னா ராஜாவுக்கு அது பிடிக்காது. அப்புறம் வாலரஸ் மீன்களையும் உள்ள கொண்டு வரக்கூடாதான். இது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு தனியா ஒரு கரன்சி இருக்கு. அதோட பேரு வலேரா. இந்த கரன்சியோட மதிப்பு எதுல கணக்கிடப்படுது தெரியுமா? நம்ம ஊரு தங்க மாதிரி இல்ல, குக்கி மாவு விலைய வச்சுதான் இவங்க பணத்தோட மதிப்பு மாறுமா. இவங்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் கூட இருக்கு ப்ரோ. ஆனா அதுல ராக்கெட்லாம் விட மாட்டாங்க. ஏதோ ஒரு குட்டி கேமராவை பலூன்ல கட்டி மேல அனுப்பிட்டு நாங்க விண்வெளிக்கு போயிட்டோம்னு ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. அங்கதான் அவங்க கெத்து இருக்கு. இவ்வளவு காமெடியா சுத்துற இந்த மலேசியா நாடு கடந்த 40 வருஷமா கிழக்கு ஜெர்மனி கூட ஒரு பயங்கரமான போர்ல இருக்கான். ஆனா வேடிக்கை என்னன்னா, கிழக்கு ஜெர்மனின்னு ஒரு நாடே இப்போ உலக வரைபடத்துல இல்ல. ஆனாலும் இந்த ராஜா மட்டும் அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் போரை நிறுத்த மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. அமெரிக்க அரசாங்கம் இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஏதோ ஒரு புள்ள விளையாடுதுன்னு கண்டுக்காம விட்டுட்டாங்க.